இன்றைய கதை குட்டி முயலும் மாயா மாம்பழமும். ஒரு அழகான வெயில் காலை. காட்டின் பாதையில் குட்டி முயல் துள்ளி துள்ளி நடந்து கொண்டிருந்தது. அப்போது தப் என்று ஒரு ஒலி. ஒரு பொன்னிறமாக ஜொலிக்கும் மாம்பழம் மரத்திலிருந்து கீழே விழுந்தது. முயல் அதை ஆச்சரியமாக பார்த்தது. முயல் மாம்பழத்தை எடுக்க கையை நீட்டியது. அதே நேரத்தில், என்னை சாப்பிடாதே, நான் மாயா மாம்பழம் என்று ஒரு சத்தம். முயல் அதிர்ச்சியுடன் பின் சென்று, ஐயோ, மாம்பழமே பேசுதே என்று சொன்னது. மாம்பழம் மிதந்து ஒளிவிட்டது. அது சொன்னது, உனக்கு வேண்டிய இடத்துக்கு பறக்கச் செய்ய முடியும். முயல் ஆர்வத்துடன், பறக்கணும், வானத்துல போணும் என்று சிரித்தது. வெள்ளை ஒளி மின்னியது. அடுத்த நொடி முயலும் மாம்பழமும் வானத்திற்கு பறந்தனர். அவர்கள் மேகங்களில் விளையாடினர், வானவிலை கண்டனர், பறவைகளுடன் போட்டி போட்டார்கள். முயல் மகிழ்ச்சியில் சிரித்தது. சிறிது நேரத்தில் மாம்பழம் மெதுவாக கேட்டது, வீடு திரும்ப வேண்டாமா? முயல் தலையாட்டி, ஆனா இந்த நாள் நான் மறக்க மாட்டேன் என்றது. மாம்பழம் சிரித்துக்கொண்டே சொன்னது, எதிர்பாராத நண்பர்களும் நமக்கு மகிழ்ச்சி தருவார்கள்.